ஹிந்தியில ஒரு பழமொழி, கூட இருந்தவனை விட்டுட்டு ஏமாத்திட்டு போனா அவன் பேர் விபீஷணன். இது ரொம்ப தப்பு. விபீஷணன் என்கின்றவன் பெரிய தர்மாத்மா. அண்ணாவை விட்டுட்டு வந்தான்னா ஒரு மொலஸ்டர், ஒரு கிட்னாப்பர், தர்மத்தின் வழியில நடக்காதவன். அவன் அண்ணாவா வச்சுருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காகவா கூட இருக்க முடியும்? தவறு செய்தவனுக்கு உபதேசம் பண்ணார் விபீஷணன். அண்ணா, நீ செய்வது தவறு. இன்னொருவரின் பத்னி, இன்னொரு நாட்டை சேர்ந்தவளை நீ கடத்தின் வந்ததே தப்பு. தப்புனா திருப்பி ஒப்படைச்சுடு. கூட போகும்போது சிலோன் டீயும் சேர்த்து கொடுத்துரு. அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, திருப்பி கொடுத்துரு. வேண்டாம், இன்னொருவரின் சாபம் நமக்கு வேண்டான்னு சொன்ன போது இந்த ராவணனும் இந்திரஜித்தும் சொன்னா, எங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு எங்களுக்கே எதிர்ப்பா யோசிக்கிறியான். அப்பதான் விபீஷணன் சொன்னான், எப்போ உனக்கு கூட பிறந்தவா பண்ற உபதேசம் காதுல விழலியோ அப்ப நீ இனிமே இந்த ஊர்ல நான் இருப்பதற்கு சரியில்லைன்னு தியாகம் பண்ணிட்டு விபீஷணன் கிளம்பிவிட்டார். வேண்டான்னு அவர் கிளம்பிவிட்டார் விபீஷணன். அந்த விபீஷணன் நிச்சயமாக தர்மாத்மா தான். அதனால நான் அந்த பேனலிஸ்ட் கிட்ட சொன்னேன், அவரை தப்பா சித்தரிக்காதீங்கோ. விபீஷணன் பெரிய நமக்கு விபூஷணம். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட தர்மாத்மா. விபீஷணனுடைய சரணாகதியை தான் நம்ம கொண்டாடுறோம். அதனால இந்த இடத்துல சொல்றார், இக்கரைக்கே செற்றேனோ விபீஷணனை போலே, இக்கரைக்கே செற்றேனோ விபீஷணனை போலே. அண்ணாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ விபீஷணனை போலே. விபீஷணன் ஒரு தர்மாத்மா. அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கான்னு கேட்டாளாம் இந்த பெண்.